பேனர் அடிப்பதை குறைத்துக் கொண்டு வாஜ்பாய் பிறந்த நாளில் அண்ணாமலை வேண்டுகோள். முன்னாள் பிரதமர் நல்லாட்சி நாயகன் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை ஓராண்டு முழுவதும் கொண்டாட தமிழ்நாடு பாஜக முடிவு செய்துள்ளது. இதன் தொடக்க நிகழ்ச்சி பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உரையாற்றினார். அப்போது வாஜ்பாயின் பிறந்த நாளை சாமானியர்களும் பயன்படும் வகையில் கொண்டாடுவதற்கான முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். அதன்படி இந்த ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் 1 லட்சம் பெண் குழந்தைகளை செல்வ மக்கள் சிறு சேமிப்பு திட்டத்தில் இணைக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. முதல் கட்டமாக 10 குழந்தைகளுக்கு முதல் தவணை தொகையாக 1000 ரூபாய் செலுத்தி செல்வ மக்கள் சிறு சேமிப்பு திட்டத்தில் இணைக்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த திட்டத்தில் செய்யப்படும் முதலீட்டுக்கு 8% வட்டி வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் இணையும் குழந்தைகள் 21 வயது நிரம்பும் போது அசலும் வட்டியுமாக மொத்த தொகையையும் பெற்றுக் கொள்ளலாம். இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த பின் பாஜக தொண்டர்களிடம் அண்ணாமலை கோரிக்கை வைத்தார். இனி வரும் நாட்களில் பாஜக தொண்டர்கள் 1 லட்சம் குழந்தைகளை செல்வ மக்கள் சிறு சேமிப்பு திட்டத்தில் இணைக்கும் பணியை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கட்சி நிகழ்ச்சிகளுக்கு பேனர் அடிப்பதையும் பிளக்ஸ் போர்டு வைப்பதையும் குறைத்துக் கொண்டு இந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார். வாஜ்பாயின் 100வது பிறந்த நாளை முன்னிட்டு இதுவே அவருக்கு நாம் செலுத்தும் மரியாதை எனவும் பேசினார். 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்த போறோம். சுகன்யா சம்ருதி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்த போறோம். அதுவும் இது சாதாரண கமிட்மெண்ட் இல்லைங்க. சாதாரண கமிட்மெண்ட் இல்லை. 1 லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டத்துல 250 ரூபாயிலிருந்து நீங்க வைப்பு நிதியை வைக்கலாம். 250 இருந்து 50 ரூபாய் சேர்த்துக்கலாம். 250, 300, 350 அந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் 50. நாம் இன்னைக்கு 1000 ரூபாய் முதல் தவணை அந்த குழந்தைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த 1 வருடத்திற்குள்ள 1 லட்சம் குழந்தைக்கு நம்ம கட்ட போறோம். அப்படி என்றால் பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய் மிக குறைந்தபட்சம். பட் எங்களுடைய இலக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 68,000 பூத்துக்கு 5 பேர் அதை கட்டி முடிக்கும் போது 3 லட்சத்தை தாண்டிவிடும் என்பதிலே நாங்கள் தீர்க்கமாக இருக்கின்றோம். குறைந்தபட்சம் 1 லட்சம் குழந்தைகள், பெண் குழந்தைகள். உங்களுக்கு தெரியும், 10 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு தான் இந்த திட்டம் பொருந்தும். பிரதமர் மோடி ஐயா கொண்டு வந்திருப்பது திட்டத்துல இந்த தவணையை கட்ட ஆரம்பிச்சீங்கன்னா இது 15 ஆண்டுகள் கட்டணும். 15 இயர்ஸ் இது கட்டணும். 15 வருஷம் அதை கட்டிக்கிட்டே வரணும். 250 கட்டலாம், 1000 கட்டலாம், 1,50,000 வரை ஒரு வருஷத்துக்கு போடலாம். 8% வட்டி கிடைக்கும். பாருங்க, 8% நார்மல் பேங்க் டெபாசிட்ல அவ்வளவு வட்டி கிடைக்காது. அக்கவுண்ட் ஆரம்பித்து 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். நீங்க 15 வருஷம் இப்ப இருந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். 21 ஆண்டுகள் முடிந்த பிறகு லம்சமா அந்த குழந்தைக்கு அந்த பணம் கிடைக்கும். அந்த நேரத்துல கல்வி செலவு, திருமண செலவு, வேற எந்த செலவாக இருந்தாலும் கூட அதை பயன்படுத்தலாம். 18 வயசு அந்த குழந்தைக்கு ஆன உடனே அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாறிடுவாங்க. இன்னைக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க. அந்த பெண் குழந்தை 18 ஆண்டை பூர்த்தி செய்யும் பொழுது பிரைமரி அக்கௌண்ட் ஹோல்டர் அவங்க மாத்திக்குவாங்க. அக்கௌண்ட் அவங்க ஆபரேட் பண்ணுவாங்க. இது பிரதமர் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டத்தை மிகப்பெரிய அளவில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய 100ஆண்டு இந்த ஆண்டுல அதை 1 லட்சம் குழந்தைக்கு குறைந்தபட்சம் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த குழு முடிவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அதை முன்மொழிந்து வழிமொழிந்து நாங்களும் அதில் இறங்குறோம்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பத்துல 10 குழந்தைகள், அதை தாண்டி இங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து நம்முடைய சார் எல்லாம் வந்திருக்கிறாங்க. சார் மேடம் எல்லாம் உட்கார்ந்து எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் இதை ஒரு தவமாக வேள்வியாக நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு. வேள்வியா பட்டி தொட்டி எல்லாம் நாம ஒரு பெண் குழந்தைக்கு இதை நாம் செய்யணும். இது நம்முடைய வேள்வி. இதற்காக நம்ம கட்சியில போஸ்ட் அடிக்கிறத குறைச்சிக்கங்க, பேனர் வைக்கிறத குறைக்கணும்னா தயவு செஞ்சு குறைச்சிக்கங்க. இதர செலவுகள் எல்லாத்தையும் குறைச்சு அந்த செலவை இங்க கொடுங்க. இல்ல ஒருவர் என்னால 1000 ரூபாய் கொடுக்க முடியலன்னு நினைச்சா 5 பேரு ஆளுக்கு 200 ரூபாய் போட்டு ஒரு 1000ஆக 5 பேர் சேர்ந்து அந்த குழந்தை கட்டுங்க. ஏன்னா நாம வாஜ்பாய் அவனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடும் பொழுது we are a party with a difference என்பதை தமிழக மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். இது பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். அடிப்படையில இந்த கட்சியில ஒரு வித்தியாசம் எப்பவுமே இருக்கு. வாஜ்பாய் அவனுடைய வாழ்க்கையை அதற்கு ஒரு சாட்சி.